தான் உலகத்தோட 3வது ஏவியேஷன் மார்க்கெட். அவ்வளோ பெருசு தான் நம்ம இந்தியா ஏவியேஷன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இந்த போயிங் கிராஷ்னால ஏவியேஷன் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லாமல் போயிங் விமானத்துக்கும் டாடா குரூப்ஸுக்கும் ஷேர்ஸ் குறைஞ்சிருக்க ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா போயிங்கோட ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு தெரியல. பட் இப்போ அதோட ஷேர்ஸ் வந்து 5% இருக்குது. அதாவது $1 பார்த்தீங்க அப்படின்னா 85 ரூபாய் மதிப்பில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு நான் இதை பற்றி பேசுகிறேன், டாடா குரூப்ஸ் போயிங் விமானத்தை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு நியூஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா யூ கெட் அண்ட் ஃபாலோ அப். ஆமாங்க, ஒரு ஏர் கிராஷ் நடந்திருக்கு. 2020 இதுதான் முதல் ஏர் கிராஷ். கடந்த 10 வருடத்துலையும் இதுதான் முதல் ஏர் கிராஷ். அதுவும் கொடூரமான ஏர் கிராஷாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்தில் ஜூன் 12 இன்று தேர்ஸ்டே மதியானம் 1:39 மணிக்கு போயிங் விமானம் ட்ரீம்லைனர் விமானம் வந்து ஏர் கிராஷ் ஆயிருக்கு. இது புறப்பட்டு ஒரு 30 நிமிஷம் 30 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ விபத்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் வந்து விமானங்களில் பொதுவாக வந்து மே டே அப்படின்னு ஒரு அலர்ட் இருக்குது. அதாவது விமானம் பறக்கும் போது ஏதாச்சும் வந்து அறிகுறிகள் விபத்து ஆகிற மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா இந்த காலை கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி அறிகுறி வந்ததுக்கு அப்புறமே மே டே அப்படின்ற அறிகுறி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்லேருந்து எந்த ஒரு சிக்னலும் வரல அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டது அகமதாபாத்தோட ஏர்போர்ட்ஸ்ல இருந்து. ஸோ இந்த விமானம் கிளம்பி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஆக்சிடென்ட்குள்ளாயிருக்கு. எங்கே போகிற விமானம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 242 பேர் சுமந்து கொண்டு இந்த விமானம் பிரிட்டனுக்கு போகுது. பிரிட்டனோட தலைநகரம் தெற்கில் இருக்குது. அந்த தலைநகரத்துக்கு முன்னாடி ஒரு சிவில் ஹாஸ்டலில் வந்து இது வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஹாஸ்டல் மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ் தங்குறோட விடுதி, அதுக்கப்புறம் வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல தான் இந்த ஏர் கிராஷ் நடந்திருக்கு. அதனால அதில் இருக்க பயணிகள் மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு லஞ்ச் டைம் அப்படின்றதுனால ஹாஸ்டல் வந்த நிறைய பேரும் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் நிறைய பேரோட உடல்கள் சிதறி கிடக்கு. சோஃபார் பார்த்தீங்க அப்படின்னா 200க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்து போயிருக்காங்க. சில பேர் மருத்துவமனை இருக்காங்க. ஸோ அந்த சில பேரில் நிறைய பேர் உயிர் பிழைக்கவும் சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த 200 அப்படின்ற டெத் கவுண்ட் வந்து அதிகமாகிறதுக்கான சான்ஸும் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யாராவது உயிர் காப்பாற்ற பார்த்துருப்பாங்களா, இல்லை சான்ஸே இல்லை யாரும் வந்து உயிர் பிழைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோன்னா இல்லவே இல்லை. ஒருத்தர் இதில் உயிர் பிழைச்சிருக்காரு. 11A சீட்டிங்கில் இருந்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் தான் அது. இவரோட தன்னோட போர்டிங் பாஸ் உட்பட காட்டியிருக்காரு. இவர் வந்து இன்ஜூர் ஆகி பிரெட்லெஸ்ல இருக்கும்போது இந்துஸ்தான் டைம்ஸ்க்கு கொடுத்த ஒரு ரிப்போர்ட் தான் வந்து இப்போ நியூஸில் வந்து பிரபலமாக பார்க்கப்படுறது. ஸோ என்ன அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன 30 வினாடிகளிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்லேருந்து ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் கேட்ட கொஞ்ச நேரத்திலே விமானம் வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் விமானம் கிராஷ் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் முழிச்சு எழுந்து பார்க்கும்போது என்னை சுற்றி ஒரே பினாங்கலாக இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டே செம்மையாக பயந்து நான் அங்கேருந்து ஓடிட்டேன். அதுக்கப்புறம் யார் என்னன்னு தெரியல, என்னை ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனையில் அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தன்னோட ஆன்லைன் போர்டிங் பாஸையும் வந்து தன் ஃபோனில் இருக்கிறத காட்டியிருக்காரு. அண்ட் இவர் மேலும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட தம்பி அஜய் அவர் வந்து வேற ஒரு வரிசையில் சீட்டில் அமர்ந்துட்டு இருந்தாரு. அவரை கண்டுபிடிக்க நீங்கள் இதுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியும் அவர் கேட்டிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விபத்தில் வந்து சில பேசஞ்சர்ஸ், சில மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் குஜராத்தோட எக்ஸ்-சிஎம் விஜய் ரூபானியும் இந்த ஒரு பிளைன் கிராஷில் இறந்து போயிருக்கதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இவரும் ஆஸ் பர் 242 சம்திங் கவுண்டில் இவரும் ஒன் ஆஃப் த பர்சன் அண்ட் டெத் கவுண்ட்லையும் இவரும் ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த போயிங் ட்ரீம்லைனர் விமானம் யாரது பார்த்தீங்க அப்படின்னா ஏர் இந்தியா விமானம். இது ஏர் இந்தியா பொதுவாக யார் நடத்திட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா குரூப்ஸ் தான் ஏர் இந்தியாவை தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கு. பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், அதாவது விஸ்டாரான்னு சொல்லப்படுற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கூட இணைஞ்சு இப்போ இந்த
நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ டாடா நிறுவனம் இதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனாலேயோ என்னமோ தெரியல. டாடா நிறுவனம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இறந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 1 கோடி நிவாரணம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாரோட மெடிக்கல் சப்போர்ட்டையும் வந்து டாடா நிறுவனம் ஏற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அகமதாபாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்துக்கு விமானங்கள் இயக்கப்படலை. அப்புறம் கொஞ்சம் நேரங்கள் கழிச்சு குறைந்த விமானங்கள் படியாக வந்து இயக்கியிருக்காங்க. அகமதாபாத்தோட விமான நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சீப்பஸ்டான ஏர்லைன் வந்து ஏர் இந்தியா தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏர்லைன் கிராஷ் ஆனது மிகவும் வந்து இதுவாக ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்திருக்கு. அண்ட் இது இந்தியாவோட பிக்கஸ்ட் விமானமான போயிங் 737 விமானமும் ஒன்று இருக்கு. அது ரன்வேலேருந்து சற்று விலகி ஒரு பள்ளத்தாக்கில் ஃபஸ்ட்டு விழுந்து அதுக்கப்புறம் தரையில் மோதி ஆல்ரெடி இந்த ஆக்சிடென்ட்ல வந்து 20 பேர் செத்து போயிருக்காங்க இந்த போயிங் 737 விமானத்தில். இப்போ இந்த விமானம் பார்த்தீங்க அப்படின்னா போயிங் 787.8 ட்ரீம் லைனர் விமானம். இதுதான் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏர் கிராஷ் வந்து 10 வருடம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஏர் கிராஷை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதனால ஷேர் மார்க்கெட்டும் டவுன் ஆயிடுச்சு. சிஎம் ஒருத்தர் இறந்துருக்காரு. இன்னும் எத்தனை பேர் இறக்க போகிறாங்க, எத்தனை பேர் உயிர் பிழைக்க போகிறாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் உயிர் பிழைச்சிருக்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டவசமான விஷயமா பார்க்கவும் படுது. ஸோ இந்த ஒரு தகவலை தெரிவிக்க தான் இன்றைக்கி நான் மெயினாக வீடியோவே போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வீடியோ போடுற ஐடியா இல்லை, பட் இதை போடணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவும் போட்டிருந்தேன். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை எனக்கு எல்லாத்துலேயுமே தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஆசை. அண்ட் நிறைய பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பபாய்.